ஹலோ சார், குட் மார்னிங் சார். சாரி சார், 293 பேஷண்ட் செஸ்ட் பெயினில் துடிச்சிட்டு இருக்காரு சார். 293யா? நைட்ரோகிளைசரின் 2.9 ml போடுங்க, நான் வந்து பார்த்துறேம்மா. ஓகே சார். தேங்க்யூ. ஷேவிங் பா. ஓகே சார். அண்ணே, இது நம்ம நாராயண அண்ணன் தானே? ஆமாப்பா. செத்துட்டாருன்னு போட்டிருக்கு. நல்லா தானே இருந்தாரு? 3 மாசமா உடம்பு சரியில்லாமல் வீட்லயே இருந்தாருப்பா. 15 அனாதை குழந்தைங்களை எடுத்து படிக்க வச்சிருந்தாருப்பா. அவங்கள நினைச்சாதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அட கடவுளே, நல்லவங்களுக்கு தான் இப்படிலாம் நடக்குது. ச்சே, நல்ல மனுஷன், கேட்கவே கஷ்டமா இருக்கு. அந்த பில்டிங் பாருங்க, நான் பார்த்துட்டு வந்த நம்பர் நல்லா இருக்கு, 293. அதை கொஞ்சம் பேசி முடிச்சிருவோம். பார்த்துருங்க, என்னன்னு பார்த்துருங்க. நல்லதுங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். என்ன தான் வாக்கிங் நடந்தாலும் சுகர் லெவல் 350 கிலோ இறங்க மாட்டேங்குது. இந்த வாக்கிங்கில் வெறும் 20%ங்க. வாய்க்கு ஜிப்பை போடணும். வாக்கிங்லேயே இந்த போடு போட்டால் எப்படி சார்? டாக்டர், உங்களுக்கே தெரியும், மக்கள் பணியில் தண்ணி குடிக்க கூட நேரம் கிடையாது. நம்ம உடம்ப நம்ம தான் சார் பார்த்துக்கணும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஆல் ரைட், பட் நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணுங்க. பாருங்கள், காலையிலேயே சுண்டல் சாப்பிட்றீங்க, அப்புறம் எப்படி சுகர் கண்ட்ரோலில் வரும்? டாக்டர், பிரேக்ஃபாஸ்ட்டே இதுதான் டாக்டர். அடுத்து கட்சியில் மாவட்ட செயலாளர் போஸ்ட்டே எனக்கு தான் சார் கொடுக்க போகிறாங்க. ஓ அப்படியா? வாழ்த்துக்கள் சார். பொருளாதாரத்தில் இந்தியா 5ஆம் இடத்திற்கு முன்னேற்றம். நாராயணன் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை டாக்டர். டாக்டர், 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அங்கே சாப்பிட்ட சாப்பாடு சரியில்லை டாக்டர். ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லைங்க, நான் இப்போ ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டேன். ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் நானே வந்து உங்களை பார்த்துட்டு போகிறேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். வாமிட் அதிகமாக இருக்குது டாக்டர். வாங்க வாங்க தம்பி. வரேம்மா.
வாங்க டாக்டர். நீங்கள் என்ன டாக்டர் நல்லா இருக்கீங்க? கார்ல ஏசி ப்ராப்ளம்ங்க, அதான் அந்த ஸ்வெட்டிங் ஒரு மாதிரி. 3 நாளா எதுவுமே சாப்பிடலப்பா, பட்னியாவே இருக்காரு. கொஞ்சம் என்னன்னு பார்த்துக்கலாமா? பார்த்து சொல்லுப்பா. பார்த்துக்கலாம். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் சரியா போயிடும். உடம்பே விளவிலன்னு இருக்கு டாக்டர். ஒன்றுமே முடியல டாக்டர். டயட் கண்ட்ரோல் இருக்கணும்னு சொன்னால் கேட்குறீங்களா? ஒரு இன்ஜெக்ஷன் போடுவோம், சரியா போயிடும். என்ன ஃபங்க்ஷனு? மூர்த்தி என்ன வீட்டில் ஒரு சின்ன பார்ட்டி டாக்டர். கொஞ்சம் திரும்புங்க. என்னையா பேசுறீங்க? 12 வயசுலேருந்து இந்த கட்சிக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நேற்று வந்தவனுக்குலாம் போஸ்டிங் போட்டு கொடுக்குறீங்க. மாறா, அவன் சொல்லாத. உன்னை மாதிரி நானும் தான் ஒன்றிய செயலாளர். மரியாதையாக பேச கற்றுக்கோ. இப்படியே இருந்தீங்கன்னா தலைவருக்காக கொண்டு போயிடுவேண்ணா. நீ கட்சிக்காக என்னையா உழைச்ச அதை சொல்லியா முதல்ல. தலைவர்கிட்ட கேளு. அதையே என்கிட்ட கேட்குற? தலைவர்கிட்ட நீ தான் சொல்லணும். 12 வயசுலேருந்து உழைச்சிட்டு இருக்க அந்த கட்சிக்காக. நான் ஏன் சொல்லணும்? நிறுத்துங்கய்யா. ஆளாளுக்கு நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா பின்ன நான் இதுக்கு இங்கே நானா கிளம்புனே, நான் ஃபோன் பண்ணுறேன். நீ கிளம்புப்பா. சொல்லுங்க. என்ன நானா, நீ என்னையா அவனுக்கு சமமாக பேசிக்கிட்டு எதை எந்த இடத்துல பேசணும்னு தோணாது? நீயே அவனுக்கு ஈக்குவலாக சரிசமமாக பேசிகிட்டு இருக்க. 4 பேருக்கு தெரியணும், அது தலைவருக்கு அதுக்கு போகணும், அது நல்லாவா இருக்கும்? நீ சாயங்காலம் வீட்டுக்கு வா, நேரில் பேசிக்குவோம். சரி. எதுவும் நம்ம கைவிட்டு போகாதியா, சொன்னா புரிஞ்சுக்கையா? ஓகே. மாறா, நான் சொல்கிறேன், நீ செய்ய. எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம். ஓகே, ஒரு சின்ன அசைன்மெண்ட்ரா, இதை அவர் வீட்டில் வைக்கணும். ஓகேண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. செல்லஞ்சர்கிட்ட கொடுத்து பொருளை வைக்க சொல்லிடுறேண்ணா. டேய் வண்டிடுறா. டாக்டர் வீட்டில். ம். ஹலோ சார் வணக்கம், மாறன் பேசுகிறேன். என்ன மாறன், புது நம்பரா இருக்கு? இது இன்னொரு நம்பர் என்கிட்ட இருக்கு. ஓ அப்படியா, சொல்லுங்க. சார் நம்ம மாறன் இருக்காருல்ல, சொல்லுங்க, என்ன செய்யணும்? ஒரு டாக்டரோட வேலையாது. இது மாதிரி பேசுனீங்கன்னா தயவு பண்ணி இது விஷயமா எனக்கு கூப்பிடவே கூப்பிடாதீங்க. சார் ஒரு நிமிஷம் போன வைங்க முதல்ல. சார் ஒரு நிமிஷம். என்ன? அந்த டீன் போஸ்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அது 3 மாசத்துல உங்களை தேடி ஆர்டர் வந்துடும். நம்ம கவர்மெண்ட் மாறுது சார், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இதை யார் வச்சிருப்பா? சோமன் VX.
டாக்டர் 2 மணி நேரம் 9 நிமிஷம் 3 நொடியில் அந்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். என்ன மாறா, இந்த முறை மாவட்ட செயலாளர் பதவி உனக்கு தான். வழக்கம் போல உன் பணிகள் தொடரட்டும். வாழ்த்துக்கள். நன்றி தலைவரே. நாராயணனா? என்ன நாராயணன், பார்க்கவே கஷ்டமா இருக்கு. சரியாயிடும். நல்லா பாத்துக்கங்க தம்பி. எதுனாலும் ஃபோன் பண்ணுங்க, நான் வந்து பாத்துக்கிறேன். இந்த வருஷம் இல்லைன்னாலும் எப்படியும் 2-3 வருஷத்துல எனக்கு டீன் போஸ்ட் வந்திருக்கும். ஒருத்தர் தூண்டி விட்டதால இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சுட்டமே. ஒரு உயிரை காப்பாத்துற இடத்துல இருந்துகிட்டு ஒரு உயிரையே கொன்னுட்டேன். தெரிஞ்சே ஒரு உயிர் போறதுக்கு நான் காரணமாயிட்டேன். பணமும் பதவியும் என்னை மிருகமாக்கிடுச்சே. டாடி காஃபி. இந்த கவர் வந்திருக்கு. அங்க வச்சுட்டு போப்பா. இந்தாங்க. டீனா ப்ரமோஷன் கொடுத்து கவர்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. ஒரு டாக்டரா, அட்லீஸ்ட் ஒரு மனசாட்சி உள்ள மனுஷனா கூட இல்லாம இப்போ ஒரு மிருகமா டீப்ரமோட் ஆயிருக்கேன். என்னோட கனவை நனவாக்க இன்னொருத்தரை பலி கொடுத்துட்டேன். யார் முடிவுக்கும் யாரும் காரணமா இருக்கக்கூடாது. நான் இன்னொருத்தர் முடிவுக்கு காரணமாயிட்டேன். இப்ப நான் எடுக்கிற இந்த முடிவுக்கும் நானே தான் காரணம். தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். குறள் எண் 293. ஒருவன் தன் நெஞ்சு அறிவது ஒன்றனை பிறர் அறிந்திலர் என்று பொய்யாதொழிக. பொய்த்தானாயின் அதனை அறிந்த தன் நெஞ்சே அப்பாவத்திற்கு கரியாய் நின்று தன்னை அதன் பயனாய துன்பத்தை எய்துவிக்கும்.